அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மூன்றாம் வீட்டில் கிரகங்கள், நவ கிரகங்கள் மூன்றாம் வீட்டில் அமர்ந்தா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். மூன்றாம் வீட்டில் எந்த கிரகம் அமர்ந்திருந்தா கூட அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த அந்த மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த நபர் எப்படி இருக்காரு, வீடு கொடுத்த வலு அது எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்கணும். அந்த மூன்றாம் இடத்துல அமர்ற கிரகங்கள் ஸ்தான வலு எந்த அளவுக்கு ஸ்தான வலுவோட இருக்காங்க, அந்த வீடு அவங்களுக்கு நட்பு வீடாக வருதா, பகை வீடாக வருதா, உச்சமாக வருதா, ஆட்சியாக வருதா, இல்லை திக்பலத்துக்கு பக்கத்தில் வருதா அப்படிங்கிறத. பொதுவாக மூன்றாம் இடத்துல எந்த கிரகமும் திக்பலத்தை அடையிறது இல்லை. அதனால வந்து அந்த இதை நம்ம எடுத்துக்கிட வேண்டாம். ஸ்தான வலு, ஆட்சி, நட்பு, பகை, நீச்சம், உச்சம், இது போன்ற ஸ்தான வலுவை வந்து நம்ம எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கொடுத்தவன் வலு, ஸ்தான வலம், சுபத்துவம், எந்த ஆதிபத்தியம், இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்துக்குரிய கிரகம், உங்க லக்னத்துக்கு யோகரா அவயோகரா, இயற்கை சுபரா இயற்கை பாவியா அப்படிங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் ஆகும். அதே நேரத்தில் அந்த கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வச்சும் மாறும். அத்தனை விஷயத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் பலன் சொல்லணும். இப்போ பொதுவாக நவ கிரகங்களும் அந்த மூன்றாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பொதுவாக பார்க்கலாம். இந்த ராசி பலன் விருப்பமுள்ள நபர்களுக்கு ஸ்ரீ ரகுராம்ஜி டெய்லி அஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு சேனல் வந்து தனியாக ஆரம்பிச்சிருக்கோம், யூடியூப் சேனல். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தினசரி காலை 10 மணிக்கு 12 ராசிக்கான அந்த ராசி பலன், பொது பலன் வந்து வீடியோவாக வெளிவரும். நீங்கள் விருப்பப்படுறவங்க போய் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெம்பர்ஷிப் வீடியோ வந்து இந்த ஸ்ரீ ரகுராம்ஜி அஸ்ட்ராலஜர் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 299 ப்ரைஸு. அதுக்கு வந்து நீங்கள் மெம்பராக சேர்றதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஜாதகத்துக்கு நான் வந்து தைரியமாக பலன் சொல்லணும், ஜாதகத்துக்கு தைரியமாக பலன் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஜோதிட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் வந்து அடிப்படை வகுப்புகள், பேசிக் வகுப்புகள் மாதிரி இல்லாமல் அந்த கிரக காரகத்துவங்கள், சூரியனுடைய காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள், இந்த மாதிரிலாம் வந்து அடிப்படையை கொண்டு போகாமல் ஒரு ஜாதகத்தை நேரடியாக போட்டு பலன் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நுணுக்கமான சில விஷயங்கள், யாரும் கற்றுக் கொடுக்க தயங்குற விஷயங்களை வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் நீங்கள் வந்து அந்த மெம்பர்ஷிப்பில் போய் நீங்கள் வந்து சேர்ந்துக்கிடலாம். சூரியன் பொதுவாக மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது 9ஆம் வீட்டை பார்வை மூலியமாக தொடர்பு கொள்வார். மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ஒரு அரை பாவி அப்படிங்கிறதுனால சூரியன் இருக்கிறது ஓகே தான் அப்படின்னா கூட எந்த லக்னத்துக்கு வாராரு, சூரியன் ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகமா, அவர் வந்து மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரா இல்லை அவயோகரா அப்படிங்கிறதையும் பொறுத்து, சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து, சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகத்தின் வலிமையை பொறுத்து தான் அங்கே வந்து அந்த பலன் வந்து முடிவாகும். இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சூரியன் அந்த இடத்துல நட்போடு இருக்கிறாரா, பகையோடு இருக்கிறாரா, ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் அடைந்திருக்கிறாரா, இத்தனை விஷயத்தை மேட்ச் பண்ணி தான் பொதுவாக வந்து டபக்குன்னு ஒரு பலன் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் சூரியன் பொதுவாக மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது நல்லதானா நல்லதுதான். மற்ற வீடுகளை காட்டிலும் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. மூன்றாம் இடத்துல உள்ள சூரியன் நேர 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிற அடிப்படையில், அவர் ஒரு அரைப்பாவி அப்படிங்கிறத அடிப்படையிலையும் அந்த பாவ கிரகத்துடைய அந்த பார்வை பலன் எந்த அளவுக்கு 9ஆம் வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 9ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு அதையும் நம்ம பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு சூரியன் யோகர் பார்வை அப்படிங்கிற விதத்திலையும் நம்ம பார்த்து தான் அந்த மூன்றாம் இடத்து ரீதியாகவும் 9ஆம் இடத்து ரீதியாகவும் சூரிய தசை 6 வருஷ தசையில் பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் பொதுவாக மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது சந்திரனுடைய ஒளித்தன்மை, சந்திரன் வந்துட்டாலே ஒளித்தன்மை தான். சந்திரனுடைய ஒளித்தன்மையை வைத்து தான் அவர் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரா, அமாவாசை சந்திரனா இருக்கிறாரா, அந்த லக்னத்துக்கு யோகரா அவயோகரா, இத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு தான் சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கு நேர் எதிராக 8, 9, 10ஆம் இடங்கள் சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து அந்த ஒளி சிதறலுக்கு உள்ளாகும். அப்போ அந்த வீடுகளுக்கு எந்த மாதிரி இருக்குது, நேராக 9ஆம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்குதா, அமாவாசை சந்திரனுக்கெல்லாம் பார்வை கிடையாது. அதனால வந்து அமாவாசை சந்திரனா இருந்தால் நேராக 9ஆம் இடத்தை பார்த்தெல்லாம் கெடுக்க மாட்டார், பார்வையே கிடையாது. ஆனால் பௌர்ணமி சந்திரனா இருக்கும் பொழுது அந்த 9ஆம் பாவகத்தை பார்த்து வலுப்படுத்துவார். நல்ல தந்தை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். மூன்றாம் இடத்து ரீதியான வெற்றி, முயற்சி, இளைய சகோதரர்களால் நன்மை, இத்தனை விஷயங்களும் அவர் ஒரு இயற்கை சுபரா இருக்கும் பொழுது கொடுப்பாரு. அதே நேரத்தில் அவர் வந்து அமாவாசை சந்திரனா இருக்கும் பொழுது இயற்கை பாவியாக மாறிடுவார். அப்பமும்
அவர் வந்து எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத வந்து மூன்றாம் இடத்து பலன்கள் வழியா செய்வார். இப்போ உதாரணத்துக்கு அவர் 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது அப்போ என்ன நடக்கும்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு 3ஆம் இடமான அந்த சூரியனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ 3ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அவர் நட்பு வீட்டில் ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது 3ஆம் இடத்தான இளைய சகோதர ஸ்தானம் எப்படி இருக்குது? அவர் வந்து செவ்வாயுடைய வலுவை பொறுத்தும் அந்த 3ஆம் அதிபதியான சூரியனின் வலுவை பொறுத்தும் அங்கே வந்து நல்ல பலன்களை தான் அவர் வந்து 3ஆம் இடத்து ரீதியான நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படியே 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு அங்கே சனியுடைய வலுவை பொறுத்து, சனி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத வலுவையும் பொறுத்து 9ஆம் பாவகத்தையும் வலுப்படுத்துவார். நல்ல தகப்பனாதி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நிலைமை, இந்த விஷயங்களை அவருடைய 10 வருஷம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் கலந்து செய்வார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பொதுவாக 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து 3 பார்வை கொண்டவர் இல்லையா? 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார், 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார், 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். செவ்வாய் வந்து ஒரு முக்கால் பாவி. அப்போ செவ்வாய் வரும் பொழுது அவர் மிதுன லக்னத்துக்கு ஒரு பலன் செய்வார், குருவுடைய லக்னங்களுக்கு ஒரு பலன், இந்த மாதிரி கலந்து தான் பார்க்கணும். இப்போ புதனுடைய லக்னங்களுக்கு 3ஆம் இடத்துல அதே மிதுன லக்னமே வச்சுக்கிடும். 3ஆம் இடமான அந்த சிம்ம வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ ஏதாவது வந்து பெரிய நெகட்டிவ் செய்வாரா அப்படின்னா பெரிய நெகட்டிவ் செய்ய மாட்டார் தான். இருந்தால் கூட அவருடைய 4ஆம் பார்வையால் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார், 6ஆம் அதிபதியாக தான் இருப்பார். இருந்தாலும் அதிநட்பு வீட்டில் உபஜயஸ்தானத்தில் அவர் இருக்கிறது நல்லது தான். 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். இந்த இடத்துல அவர் பாவத்துவம் மட்டும் அடைஞ்சிடாமல் இருக்கணும். அதே மாதிரி அந்த லக்னாதிபதியான புதனின் வலுவை பொறுத்து 6ஆம் இடத்து பலன்கள் வந்து இங்கே நடக்கும். 6ஆம் இடத்தை செவ்வாய் தொடர்பு கொள்வது மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகி தொடர்பு கொள்வது நல்லதில்லை. ஆனால் பிற வீடுகளுக்கு வந்து அவர் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது 6ஆம் இடத்து கெடுபலன்களை குறைக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த 9ஆம் அதிபதி அவர் எந்த லக்னத்துக்கு வாராரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த இப்போ இதே மிதுன லக்னத்துக்கு அவர் 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது தகப்பன் சார்ந்த விஷயத்தை கெடுப்பார். அதே மீன லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாகி அவர் 9ஆம் இடத்தையே தொடர்பு கொள்ளும் பொழுது அப்போ கெடு பலன்கள் நடக்காது, அப்போ நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த மாதிரி அந்த வேரியேஷனை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலே அவருடைய 8ஆம் பார்வைக்கு 25% தான் கெடுக்கிற குணம். அதனால பெரிய நெகட்டிவ்லாம் நீங்கள் இப்போ வந்து இது பண்ண வேண்டாம். எந்த லக்னத்துக்கு வாராரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் ஒரு 75% பாவி அப்படிங்கிறதையும் மனதில் கொண்டு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் அவர் அமலும் பொழுது எந்த ஆதிபத்தியத்தை பாதிக்க போறாரோ அந்த ஆதிபத்தியத்துக்கு காரகன் யாரு? இது வந்து காரகோ பாவனஸ்திலாம் எடுத்துடக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வந்து அவர் தான் அதிபதியாக வர்றதுனால காரகனா அவர் தான் வருவார். இதை காரகோ பாவக நாஸ்தி அப்படின்லாம் எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு காரகன் செவ்வாய் தான் வருவார். அப்போ இளைய சகோதர ஸ்தானம் பாதிக்கப்படணும் அப்படிங்கச்சல 3ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தால் கூட அந்த செவ்வாய் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். ஒரு வேளை ராகுவுடன் அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே 3ஆம் வீடும் கெட்டு போச்சு, செவ்வாயும் கெட்டு போச்சு. அப்போ 3ஆம் அதிபதி எந்த அளவுக்கு வலுவோடு இருக்கிறாருங்கிறத பொறுத்து எந்த ஏஜில் அந்த தசை வருதுங்கிறத பொறுத்து இளைய சகோதர ஸ்தானம் வந்து பாதிக்கப்படும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். புதன் தனித்த புதன் இயற்கை சுபர், பாவிகளுடன் சேர்ந்த புதன் வந்து பாவி, சுபர்களுடன் சேர்ந்த புதன் வந்து சுபர். இந்த மாதிரி அமைப்புகள் ஒரு பச்சவந்தி கிரகம் இல்லையா? அப்போ புதன் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தனி புதன் அப்படிங்கிற அடிப்படையில் குருவை விட ஒரு 25% சுபத்துவப்படுத்தக்கூடிய அவருடைய பார்வை பெற்ற புதன் 9ஆம் இடத்தை பார்த்து நல்ல வழியா அவர் வந்து சுபத்துவப்படுத்த தான் செய்வார். அவர் எந்த ஆதிபத்தியத்துக்கு உள்ளவர் அப்படிங்கிறதையும் பொறுத்து எந்த லக்னத்துக்கு அவர் எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர், அந்த லக்னத்துக்கு யோகரா அவயோகரா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு தனி புதனுடைய பார்வை இருப்பு ஒரு 25% சுபத்துவப்படுத்துங்கிற அடிப்படையில் நல்லது, அது வந்து நல்லது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது வந்து குரு வந்து பொதுவாக 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 3, 7, 11 அப்படிங்கிற அந்த முக்கோணம் செயல்படும். 3, 7, 11ங்கிற முக்கோணம் செயல்படும். 9ஆம் வீட்டையும் அவர் பார்வை செய்வார். நல்ல தகப்பன் குரு என்ன இருந்தாலும் ஒரு இயற்கை முழுமையான இயற்கை சுபர். ரிஷப லக்னக்காரங்களுக்கு குரு அமர்ற வீட்டையும் பார்வை மூலியமாகவும் சில ஆதிபத்திய கெடுதல்களை கொடுத்தால் கூட முழுமையான இயற்கை சுபர் காரக நன்மைகளை அள்ளி தருவார். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மட்டும் தந்தை வந்து இதாயிர மாட்டார். 9ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு யோகரா அவயோகராங்கிறத பார்க்கணும். சூரியனுடைய வலுவையும் பார்க்கணும். 9ஆம் இடத்தை அவர் டைரக்டா பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். 7ஆம் இடத்தை பார்த்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில்கள், நண்பர்கள், சமுதாய தொடர்பு இதெல்லாம் நல்ல விஷயத்தை தருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து இளைய சகோதர ஸ்தானத்தால் நன்மை, முயற்சிகளை வெற்றியடைய செய்கிறது, வெற்றி ஸ்தானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு நல்ல லாபங்களை கொடுப்பாரு. மறு திருமணத்தை வாய்ப்புகள், ஒருவேளை 7ஆம் இடம்
7ஆம் இடத்தை குரு தொடர்பு கொண்டா கூட 7ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டு கலத்திரக்காரகனான சுக்கிரன் பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட தசை ஒருவேளை நடந்து அதுக்கப்புறம் குருவுடைய தசை வரும்பொழுது அந்த 11ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் அவர் தொடர்பு கொள்றார் அப்படிங்கிற அடிப்படையில் மறு திருமண வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை வந்து அவர் கொடுக்க பார்ப்பாருங்க. அதனால அந்த விஷயமும் நல்லது. அந்த 3 7 11 தொடர்பு வரும்பொழுது திருமணம் சார்ந்த, ஏன்னா இதெல்லாம் வந்து காமத்திரிவனம்னு சொல்லுவோம், அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கும். நல்ல தகப்பன் இருப்பார். இதுதான் வந்து பேசிக்கான பாயிண்ட் குரு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். குருவை மாதிரி அவரும் வந்து ஒரு முழுமையான சுப கிரகம் தான். அதனால ஒரு 80% 70% வந்து 3ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் அவர் வலுப்படுத்தவே செய்வார். அவர் எந்த லக்னத்துக்கு அவர் எந்த இதாக வர்றார், இப்போ குருவுடைய லக்னங்களுக்கு அவர் அவயோகராக வருவார், மீன லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வருவார். அப்போ 3ஆம் இடத்துல இருந்து அவர் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு பலன். 3ஆம் இடம் வந்து பொதுவாகவே வந்து அவருக்கு மறைவு ஸ்தானம். இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னு வச்சுட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் வேற அவருக்கு பிடிக்காத அந்த சந்திரனுடைய வீட்டில் வேற உட்காந்துருப்பாரு. அப்போ சந்திரனுடைய அந்த ஒளித்தன்மையை பொறுத்து வீடு கொடுத்தவன், நான் ஃபர்ஸ்டே சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வீடு கொடுத்தவன் வலுவை பொறுத்து தான் அங்கே பலன்கள் மாறும். 3ஆம் இடங்கிறது அவருக்கு வந்து மறைவு ஸ்தானம் தான். இருந்தாலும் தனித்த சுக்கிரனா இல்லை புதனுடன் மட்டும் சேர்ந்து இணைந்து இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் நடக்கும். முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் இணைந்தே சுத்திர கிரகங்கிறதுனால இவர் இந்த இடத்துல வந்து இது மட்டும் அடைஞ்சிடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா அஸ்தங்க தோஷத்தை அடைஞ்சிடக்கூடாது. ஒரு 9 டிகிரிக்குள்ளே வந்து அஸ்தங்க தோஷத்தை அடைவார். இருந்தாலும் ஒரு 5 டிகிரிக்குள்ளே நெருங்கும் பொழுது அவரால் வந்து முழுமையான ஒரு நல்ல விஷயங்கள் அவருடைய பார்வையாலையும் இருப்பாலையும் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையை வந்து உருவாக்கிடுவார். அமாவாசை சந்திரன், ராகு, இது போன்ற சனி, இது போன்ற பாவிகள் தொடர்பு இல்லாமல் வந்து அவர் இருக்கணும். தனித்த சுக்கிரனா அப்படி இல்லைன்னா புதனோட சேர்ந்த சுக்கிரனா இருக்கும் பொழுது 3ஆம் இடத்த நல்ல பலன்களையும் 9ஆம் இடத்த நல்ல பலன்களையும் அவர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பாசிபிளான கிரகமா இருப்பாரு. அடுத்து சனி, 3ஆம் இடத்துல சனி பொதுவா இருக்கிறது நல்லது. ஒரு உபஜயஸ்தானத்துல இயற்கை பாவியான முழுமையான இயற்கை பாவியான சனி இருக்கிறது நல்லதுனாலும் 3ஆம் இடத்துல அமர்ற சனி 5 9 11 தொடர்பு கொள்வாரு. 5ஆம் இடத்தை பார்த்து ஆண் வாரிசை தடுப்பாரு, புத்திர தோஷத்தை விளைவிப்பார். 5ஆம் இடத்தை பார்த்து அந்த திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். 9ஆம் இடத்தை பார்த்து தகப்பன் சார்ந்த விஷயங்களை கெடுப்பார். 11ஆம் இடத்தை பார்த்து லாபங்கள் மறு திருமண வாய்ப்புகளை பறிப்பார். இருந்தாலும் 3ஆம் இடத்துல மற்ற வீடுகளை விட ஓரளவு உபஜயஸ்தானத்தில் அவர் இருக்கும் பொழுது 3 6 10 11 இதில் நட்பு வீட்டில் அமரும் பொழுது கொஞ்சம் அவருடைய பார்வையுடைய அந்த பாதிக்கும் தன்மை குறையும். அவர் ஒரு சுபத்துவ அமைப்புகள் இருக்கும் பொழுது அவருடைய பார்வைப்படுற இடங்களுடைய அந்த வீரியம் வந்து கட்டுக்குள்ள வரும். 5ஆம் இடத்தை பார்த்து குழந்தையே இல்லாத நிலைமையை உருவாக்குறதுக்கு பதிலாக பெண் வாரிசை கொடுக்கக்கூடியது அப்படி மாறும். 9ஆம் இடத்தை சனி தொடர்பு கொண்டா கூட அவருடைய பார்வையுடைய வீரியம் அந்த கடுமை பாதிக்கப்படும். இப்போ அவருக்கு பிடிக்காத சூரியனுடைய வீட்டில் இருந்து அவர் பார்க்கறதுக்கும் புதனுடைய வீட்டில இருந்து அவர் பார்க்கறதுக்கு உண்டான அந்த வித்தியாசத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். சனி எந்த அளவு இருக்கிறாரு, சனியும் வந்து இருக்கிறாரு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இருந்தால் கூட அங்க சனி ஒரு அமாவாசை சந்திரன் இணைவுலையோ ராகுவோட இணைவுலையோ இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு உபஜயஸ்தானத்தில் உள்ள சனி நல்ல பலன்களை கொடுத்துருவாருன்னா கொடுக்க மாட்டார். அவர் பார்க்கிற வீடுகள் அனைத்தையும் சர்வநாசம் பண்ணுவார். இருக்கிற 3ஆம் இடத்தையும் முழுமையாக கெடுப்பார். எந்த விதமான வெற்றிகள் நிகழாத ஒரு நிலைமையை கொடுப்பாரு, முயற்சிகள் பலிக்காத நிலைமையை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து 3ஆம் இடத்துல தான் வரும். அது ரீதியான சிக்கல்களை கொடுப்பாரு. காது சார்ந்த வியாதிகளை கொடுக்கறதுக்கு பார்ப்பாருங்க. அது வந்து நல்லது கிடையாது. இதே நேரத்தில் வந்து அவர் இளைய சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த 3ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் காரகனான செவ்வாய் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அவர் வந்து சகோதரர்களை பாதிக்கவே செய்வார். 5ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது குருவுடைய வலுவை பொறுத்தும் 5ஆம் அதிபதியுடைய வலுவை பொறுத்தும் அங்கே புத்திரஸ்தானம் அடிபடும். 9ஆம் இடத்தை அவர் தொடர்பு கொள்ளும் பொழுது 9ஆம் அதிபதியுடைய வலுவை பொறுத்தும் சூரியனுடைய வலுவை பொறுத்தும் அங்கு வந்து 9ஆம் வீடு அடிபட தான் செய்யும். தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்காது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். 3 6 10 11 இயற்கை பாவிகள் அமர்றது நல்லதுன்னு ஒரு புறம் சொல்லப்பட்டாலும் அதில் உள்ள நுணுக்கமான விஷயங்களையும் பார்க்கணும். என்ன இருந்தாலும் ஒரு பாவ கிரகங்கள் வந்து அந்த வீடுகள் பார்க்குற இடங்களை கெடுப்பாருங்கிறத நம்ம எந்த விதத்திலையும் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதே அந்த மறைவு இடங்களில் இருக்கும் பொழுதோ ஒரு உபஜயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது அவருடைய காரகத்துவங்கள் கடுமையான காரகத்துவங்கள் அங்கே மட்டுப்பட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். இதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ராகு 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருந்தால் கூட அவர் மேச ராகுவா, ரிஷப ராகுவா, மிதுன ராகுவா, கன்னி ராகுவா, அப்படி இல்லைன்னா மகர ராகுவா அப்படிங்கிறத பொறுத்து
கடக ராகுவா இப்படிங்கிறத பொறுத்து வந்து அங்க பலன் மாறும். அந்த 3ஆம் அதிபதி ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம், குறிப்பா உச்சம் இருக்கணும்ல, அந்த உச்ச நிலைமையில இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் பொறுத்து அப்பந்தான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பலனை வந்து இது பண்ண முடியும். 3ஆம் இடத்துல ராகு சுபத்துவ அமைப்புகள ஒரு குருவுடைய தொடர்புல சுக்கிரனுடைய தொடர்புல இருக்கும் பொழுது இளைய சகோதர ஸ்தானத்தால நன்மைகளை தான் கொடுப்பாரு, முயற்சிகளை பலிக்க வைப்பாரு, வெற்றியை வாரி வழங்குவார். அந்த மாதிரி தான் எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் கேது 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது ராகு அளவுக்கு கெடுதல் இல்லைனாலும் கேது 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல இருக்கும் பொழுது கேது பொதுவா கன்னி வீட்டில் இருக்கும் பொழுதும் விருச்சிக வீட்டில் இருக்கும் பொழுதும் கும்ப வீட்டில் இருக்கும் போதும் நல்லது செய்யக்கூடியவர். அப்போ அந்த வீடு என்ன இதாக வருது அப்படிங்கிறத பொறுத்து ராகுவும் கேதுவும் இருக்கிற வீட்டதிபதி போன்று செயல்படுவார்கள் அப்படிங்கிறத பொறுத்து வீடு கொடுத்தவன் வலுவை பொறுத்து அந்த தசை வரும் வயதை பொறுத்து உங்கள் லக்னாதிபதி வலுவை பொறுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே அந்த பாவ கிரகங்கள் பாதிப்பான நிலைமையில இருக்கும் பொழுது அந்த ஆதிபத்திய ரீதியான கெடுதல்களை இன்னும் மற்ற விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, 3ஆம் அதிபதியை பொறுத்தும் காரகன் செவ்வாயை பொறுத்தும் வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதுதான் 3ஆம் இடத்துல நவகிரகங்கள் இருக்கிறதுல என்ன மாதிரி பலன்கள். பொதுவாக 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ சனி இருந்தாலோ ஒரு குரு இருந்தாலோ இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் அந்த 3ஆம் வீடு உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்க 3ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 3ஆம் இடத்துக்கு காரகன் எப்படி இருக்கிறாரு, உங்க லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதி வலுத்திருந்தா எந்த விதமான பாவத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுப்பாரு, தாங்கக்கூடிய வல்லமையை கொடுப்பாரு. அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த ராசிநாதன் தனித்தனியா எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனா அந்த ராசியை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன், மனதை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் எந்த அளவுக்கு ஒளித்தன்மையோடு இருக்கிறாரு, அந்த ராசி அமைப்புகளுக்கு எந்த அளவுக்கு வந்து சுபத்துவ அமைப்புகள் கிடைக்குது, என்ன தசை வருது, உங்க லக்னத்துக்கு ஃபேவரபுளான தசைகள், ஒரு சுபத்துவ தசைகள் நீங்க வாழக்கூடிய நீங்க சம்பாதிக்கக்கூடிய பருவத்துல வருதா, இத்தனை விஷயங்களையும் மேட்ச் பண்ணி தான் பலன் எடுக்கணுமே ஒழிய பொதுவாக 3இல் ராகு 3இல் குரு அப்படின்னு வந்து பொது பலன்கள்ல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. இது எப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்னா நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு தொழில்முறை ஜோதிடரா ஒரு ஜாதகத்தை அணுகும் பொழுது அப்பந்தான் வந்து இந்த பொதுவான 7இல் சனி 7இல் சுக்கிரன் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு 7இல் சுக்கிரனா இருக்குதுங்கிறது அப்பந்தான் உங்களுக்கு தெரியுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் அடுத்த தடவை வந்து 4ஆம் இடத்துல நவகிரகங்கள் இருந்தா எப்படி அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச என்னுடைய ஸ்டைலில் கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லி கொடுக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.